ஒரு லம்சமாக லோன் வாங்கியிருப்போம், கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டிருப்பாங்க, படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் நம்ம அடுத்த வருஷம் போய் லோன் அடைக்கணும்னு போனால், சார் ப்ரீ க்ளோசர் நாட் அலவுடு சார், மினிமம் 10 வருஷம் நீங்கள் லோனை கட்டணும் சார், அதில் 9 வருஷம் நீங்கள் கட்டுறது ஒன்லி இன்ட்ரெஸ்ட். நீங்கள் ஒரு 10,000 ரூபா இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னா 9,990 goes for interest and only ₹10 goes for the capital அப்படின்னு சொல்லி விடுவார்கள். நம்ம 5 வருஷம் லோன் கட்டியிருக்கிறோம், ஒரு சைசபிளான ஒரு கேபிட்டல் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டை தான் கட்டி கொண்டிருக்கிறோங்கிறது அப்போதான் தெரிய வரும். அதாவது நாம் ஏமாறுகிறோம் என்றே தெரியாமல் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் நூதனமாக ஏமாந்து விடுவோம். அந்த நேரத்தில் அந்த கடனை வாங்கி நமக்கு ஒரு கெத்தாகவும் ஒரு பந்தாவாகவும் ஒரு 4 பேருக்கு முன்னாடி மதிப்பாகவும் இருப்பது போல் நமக்கு தோன்றும். ஆனால் கடைசியில் நமக்கு அலங்காரம் பண்ணது, கழுத்தில் மாலை போட்டது, பூ வச்சது, பொட்டு வச்சதெல்லாம் டேய் இதுக்குத்தான் வச்சிங்களாடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் ஏமாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 4ஆம் இடம் குறிகாட்டக்கூடியது மாத்துர்ஸ்தானம், வீடை குறிகாட்டுகிறது. வீட்டுக்கு பக்கத்துல பார்க்கிங் பிரச்சனை, ஏன் வாகனோட வண்டி இடத்துல உன் வாகனத்தை விட்ட, உன் கெஸ்ட் வந்து என்னுடைய பார்க்கிங் ஸ்லாட்ல வண்டியை விட்டாங்க, என் வீட்டுக்கு போற வாட்டர் பைப்பு உன் வீடு வழியா போகுது, நீ எதையோ ஒன்று ரிப்பேர் பண்ணுறேன்னு அந்த வாட்டர் பைப்பை உடச்சி விட்டுட்ட, இப்போ என் வீட்டில் தண்ணி வரல. இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் எதுக்கு சண்டை போடுறாங்க, ஏன் சண்டை போடுறாங்கன்னு தெரியாத மாதிரி சண்டைகள் வரும்.